டெல்லியில் காணும் இடமெங்கும் படர்ந்து நின்ற புகை மண்டலம். காற்று மாசுபாடு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதை அடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. அவசிய தேவையின்றி டெல்லிக்கு வரும் வாகனங்களுக்கு அனுமதி மறுப்பு. மாநகர எல்லைகளில் தீவிர வாகன பரிசோதனை. டெல்லியில் அனைத்து அரசு தனியார் அலுவலகங்களிலும் 50% ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் என உத்தரவு. 50% ஊழியர்கள் வீடுகளிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என காற்று மாசுபாடு அதிகரிப்பை அடுத்து கட்டளை. BS3 ரக பெட்ரோல் வாகனங்கள், BS4 ரக டீசல் வாகனங்கள் டெல்லிக்குள் வர தடை விதித்து உத்தரவு. அத்தியாவசிய காரணங்கள் இன்றி லாரிகள், கனரக வாகனங்கள் வரவும் தடை விதித்து ஆணை. டெல்லியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர அனைத்து வகுப்புகளையும் ஆன்லைன் மூலம் நடத்த உத்தரவு. காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதை அடுத்து கூடுமானவரை குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்பு எடுக்க கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தல். டெல்லியில் கட்டுமான பணிகள் மற்றும் கட்டிடங்கள் இடிப்புக்கு தடை விதித்து உத்தரவிட்டது அரசு. காற்று மாசுபாடு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதை அடுத்து கடும் கட்டுப்பாடுகள். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தகவல். வருகிற 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் உள்பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் குளிர் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஓரிரு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என கணிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பரப்பில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது சூறாவளி காற்று. இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருவண்ணாமலை அருகே இன்று நடைபெறுகிறது திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. 1 லட்சத்திற்கும் அதிகமாக நிர்வாகிகளை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநில அளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் 16% தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தனிநபர் வருமான உயர்விலும் தமிழ்நாட்டின் வெற்றி தொடர்வதாக பெருமிதம். கடந்த 3 நிதியாண்டுகளில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் தகவல். 2031ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டவும் உறுதி. ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளுக்கான உணவுப்படியை திமுக அரசு பல மாதங்களாக முழுமையாக வழங்கவில்லை என EPS குற்றச்சாட்டு. விடுதி காப்பாளர்களே சொந்த பணத்தை செலவு செய்து மாணவர்களுக்கு உணவு வழங்கும் நிலை உள்ளதாக கண்டனம். மதுவை காட்டி லட்சக்கணக்கில் பறித்துவிட்டு சில ஆயிரங்களை மட்டும் உதவித்தொகையாக வழங்குவதுதான் திமுகவின் சமூக நீதியா என அன்புமணி கேள்வி. மதுக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு பெண்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவது ஓட்டை வாளியில் தண்ணீரை பிடிப்பதற்கு சமம் என்றும் கருத்து. உரிய காலத்திற்குள் பணிகளை முடிக்காத ஒப்பந்ததாரர்களுக்கு அபராதம் விதிக்க CMDA அதிகாரிகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு உத்தரவு. இயற்கை சீற்றங்களால் காலதாமதமானால் பணியாளர்களை அதிகப்படுத்தி வேலையை விரைந்து முடிக்க அறிவுறுத்தல். தமிழகத்தில் இன்றுடன் நிறைவடைகிறது SIR படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கும் அவகாசம். வருகிற 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட நடவடிக்கை. மதுரையில் ஒரே நாளில் 6476 வழக்குகளுக்கு லோக் அதாலத் நிகழ்ச்சியில் தீர்வு. மனமுறிவு கோரிய தம்பதிகள் 10 பேரையும் மீண்டும் சேர்ந்து வாழ நடவடிக்கை எடுத்த நீதிபதிகள். சிவகாசியில் இரவில் வீட்டில் தனியாக இருந்த அச்சக உரிமையாளர் வெட்டிக் கொலை. கேஸ் சிலிண்டரால் முகத்தை சிதைத்துவிட்டு சென்றவர்களை தேடுகிறது காவல்துறை. உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் எச்சரிக்கை மணி என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. தேர்தல் தோல்வி குறித்து விரிவாக ஆராய உள்ளதாகவும் அறிவிப்பு.
திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜக மேயராக முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். கேரள காவல்துறையின் முதல் பெண் IPS அதிகாரியான ஸ்ரீலேகா சாஸ்தாமங்கலம் வார்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 58 லட்சம் பேர் நீக்கப்படுவார்கள் என தகவல். வருகிற 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கொல்கத்தா மெஸ்ஸி நிகழ்ச்சியில் பாதுகாவலர்களை மீறி மெஸ்ஸியை நெருங்க முயன்ற காவல் ஆணையர் முகேஷ் பாதுகாப்பு வளையத்திற்குள் வரக்கூடாது என்று கண்டித்து திருப்பி அனுப்பிய மத்திய ரிசர்வ் போலீஸ் படை. மும்பையில் மெஸ்ஸி பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிகளுக்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. மைதானத்திற்குள் தண்ணீர் பாட்டில்கள், உலோகங்கள், நாணயங்களை எடுத்துச் செல்ல தடை. உறுதியான செயல்பாடுகளால் மட்டுமே போர்களை வெல்ல முடியும் என முப்படை தளபதி அனில் சௌஹான் வலியுறுத்தல். வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க ராணுவத்தினர் தயாராக இருப்பதாகவும் அறிவிப்பு. காஷ்மீரில் ஒரே நாளில் 150 பேரை கைது செய்து விசாரிக்கிறது பாதுகாப்பு படை. பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருப்பவர்களை கண்டறிய தேடுதல் வேட்டை தீவிரம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக ருவாண்டாவுக்கு எச்சரிக்கை விடுத்தது அமெரிக்கா. காங்கோ மீதான தாக்குதல்களை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவு. அமெரிக்காவின் டல்லஸ் விமான நிலையத்தில் விமானம் அருகே பற்றி எரிந்த தீ விபத்தை அடுத்து விமான நிலையத்தில் அவசர நிலை பிரகடனம்.